வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். முதல்வராக பதவியேற்ற விஜய் 3 கோப்புகளில் சைன் போட்டிருக்காரு. அது என்னென்ன சைன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு தெரியுமா? டிரான்ஸ்பரன்சியாக கவர்மெண்ட் கொடுப்பேன், வெளிப்படைத்தன்மையாக கொடுப்பேன், டெல்லியில் போய் யாரையாவது மீட் பண்ணணும் அப்படின்னா முகத்தை மூடிட்டு போய் மீட் பண்ண மாட்டேன், டைரக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கவர்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. கடந்த கவர்மெண்ட்டு கடனுக்கு மேலே கடனாக வாங்கி கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரூ பண்ணி வெள்ளை அறிக்கையை முதல்ல நான் வெளியிடுறேன். கவர்மெண்ட்டு இந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பிறகு தேர்தல் வாக்குறுதியை படிப்படியாக நிறைவேற்ற பார்ப்பேன் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. இப்போ அதுக்கு ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. எடுத்தோடனே காசு இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. கடந்த ஆட்சியில் கொரோனா, வெள்ளம், மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணமே கொடுக்கல, இந்த சூழலில் தான் அவ்வளோ திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு ஸ்டாலின் பதிவு போட்டிருக்காரு. முதன்முறையாக விஜயுடைய பேரை குறிப்பிட்டு ஸ்டாலின் பதிவு போட்டிருக்காரு. ஆளுங்கட்சியாக இருந்தபோது டிவிக்கே விஜய் அப்படிங்கிறத சொல்கிறதையே தவிர்த்து வந்தாங்க இபிஎஸும் ஸ்டாலினும். இப்போ சொல்லி தான் ஆகணும், ஏன்னா சிஎம் சேரில் விஜய் உட்காந்துருக்காருல. இன்னைக்கு டிவிகே தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் ஏன் புலம்புறீங்க? மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அண்ணாமலை புள்ளி விவரத்தோடு சொல்கிறாரு. லாஸ்ட் 10 வருஷம் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டேட்டா சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வரி பகிர்வை விட மோடி ஆட்சியில் அதிகமாக வரி பகிர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் டேட்டாவோட அண்ணாமலை சொல்லியிருக்காரு. வேணா அவருடைய சமூக வலைதளத்தில் போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு பாஜக காரங்க இடையில பதிலடி கொடுக்குறாங்க. இப்போ டிவிகே தலைவர் விஜய் பேசினது, அதுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ரியாக்ஷன், ஸ்டாலின் ரியாக்ஷனுக்கு பாஜகவினர்களுடைய பதிலடி, இதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ முதல் 3 சைனு 200 யூனிட் இலவச மின்சாரம் சம்பந்தப்பட்ட சைனு. இதில் ஒரு பஞ்சாயத்து அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய குடும்பத்துக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு டக்குன்னு பல்ட்டி அடிச்சுட்டாங்க டிவிகே அப்படின்னு திமுக காரங்க பதிவுகள் போடுறாங்க. டிவிகேவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அனைத்து குடும்பங்களுக்கும் அவங்க சொல்லலை, தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது 500 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணதில் தப்பு இல்லை. 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய ஃபேமிலிக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் இங்கே எங்கே உதைக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்னு வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தானே கரண்ட் பில் கட்டுறோம். வாக்குறுதி ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் மாதத்துக்கு 200 யூனிட்டு, 2 மாதத்துக்கு 400 யூனிட் ஃப்ரீ கொடுக்கணும்ல. 2வது சைனு, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் அப்படிங்கிறது 2வது கையெழுத்து. 3வது கையெழுத்து, மாவட்டங்களில் போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும் அப்படின்னு இந்த 3 கையெழுத்துக்களை முதல்வராக பதவியேற்ற உடனேயே விஜய் போட்டிருக்காரு. இதில் ஒரு டிபேட்டு இதெல்லாம் நடந்துக்கு இருக்கு. நான் சொன்னேன்ல, எக்ஸ்பிளைன் பண்ணல, இப்படி போய்க்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அண்ணாமலை தலைவராகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ங்க. அமர் பிரசாத் ரெட்டி அந்த ஹிண்ட் கொடுத்துருக்காரு. சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு, ஆங்கிலத்தில் பதிவு போட்டிருக்காரு. அதை தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். நிழல்களில் இருந்து தொடுக்கப்படும் முதுகில் குத்தும் துரோகங்கள், ஒவ்வொரு தியாகமும் ஏளனத்திற்கு உள்ளானது, ஒவ்வொரு போராட்டமும் புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் புயல்கள் சுகபோகங்களில் பிறப்பதில்லை, அவை வலி, துரோகம் மற்றும் தீச்சுவாலைகளிலிருந்தே பிறக்கின்றன. அனைத்தும் மாறப்போகின்றன. ஒரு புயல் நெருங்கி கொண்டிருக்கிறது. மௌனமானது, ஓயாதது, கட்டுப்படுத்த முடியாதது. அது சீறி எழும்போது எதுவும் அதன் பாதையில் குறுக்கிட முடியாது அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி பதிவு போட்டிருக்காரு. 2031 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. 2031 களம் டிவிகேவா பிஜேபியா அப்படின்னு இருக்க போது அண்ணாமலை மறுபடியும் மாநில தலைவராக பொறுப்பேற்க போகிறாரு. அண்ணாமலையை தான் ஒரு புயல் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் ரெட்டி மறைமுகமாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ். இது மட்டும் நடந்துச்சுன்னா இதை விட ஒரு ஹாப்பி நியூஸ் எதுவும் கிடையாது பாஜக தொண்டர்களுக்கு.
நடக்கும் நம்புகிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.